கோபுரம் டிவி நேயர்களுக்கு இனிய வணக்கம். மகான் ஸ்ரீ ஷிரடி சாய்பாபா அற்புதங்கள் இந்த நிகழ்ச்சிக்கு நீங்கள் அளித்து வரும் அன்பிற்கும் ஆதரவிற்கும் மிகப்பெரிய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நிகழ்ச்சியில் மகான் ஷிரடி சாய்பாபா பக்தர்களுக்கு கருணை உள்ளத்தோடு நிகழ்த்தி வரும் அற்புதங்களை வரிசையாக தரிசனம் பண்ணிட்டு வரும் சாய்நாதரின் அற்புதமான அருளாசிகளோடு. அந்த வகையில் இன்று சாய்நாதர் நமக்கு கொடுக்கக்கூடிய அற்புதமான அருள் வாக்கு சத்திய வாக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா, என் அருள் ஆசிகள் உன் விதியோடு உன் கவலைகளையும் மாற்றும். பிரமாதமாக சொல்கிறார் இல்லையா? நமக்கு விதியால் வருகின்ற பிரச்சனைகள், அதனால் ஏற்படுகின்ற கவலைகள் அத்தனையும் மாற்றும். எது மாற்றும்? பாபாவின் அருளாசிகள். பிரமாதமாக சொல்கிறார். என் அருளாசிகள்னே பாபா பிரமாதமாக டிக்ளேர் பண்ணுறார். பாபாவுக்கு ஒரு மிகப்பெரிய நன்றியை சொல்லி இந்த ஆசீர்வாதம் பெற்ற 3 சகோதரிகளின் அற்புதங்களை நமக்கு அனுப்பி வைத்திருக்கிறார் சாய்நாதர். அந்த 3 சகோதரிகள் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சென்னையைச் சேர்ந்த சகோதரி சுமதி அவர்களுக்கு பிரமாதமான அற்புதங்க. 3 விஷயங்களை நமக்கு புரிய வைக்கிறார் சாய்நாதர். நியாயமாக உன்னை சேர வேண்டிய விஷயங்கள் உன்னை வந்து சேரும், ஒரு அற்புதம். அடுத்து, உன்னை நான் கண்காணித்து கொண்டிருக்கிறேன், நீ பேசுவதை நான் கேட்டுக்கொண்டிருக்கிறேன் அப்படின்றதுக்கு ஒரு பிரமாதமான ஒரு அற்புதம். அடுத்து, தேவைகள் அள்ளித் தருவேன். உன்னுடைய தேவைகள் என்னன்னு தெரியும், அதை நான் கரெக்டாக சரியான நேரத்திற்கு அற்புதமாக தருவேன். இது 3 விஷயங்களையும் சகோதரியின் அற்புதங்களின் மூலமாக நமக்கு புரிய வைக்கிறார் சாய்நாதர். இந்த அற்புதம் இப்படி பிரமாதம் அப்படின்னா, சென்னையைச் சேர்ந்த சகோதரி கோமதி அவர்களுக்கு பிரமாதமான அற்புதம். சகோதரியின் தங்கையின் மகனுக்கு காலில் ஃப்ராக்சர், பட்ட இடத்திலேயே படும் அப்படிங்கிறது ஒரு பழமொழி இருக்குது இல்லைங்களா? சகோதரியின் மகனுக்கும் அது நடந்து கொண்டே இருந்தது. அங்கே டிஷ்யூ எடுத்து பயாப்சிக்கு அனுப்பணுங்கிறாங்க. சகோதரி மிரண்டுட்டாங்களாம். ஏன்னா அப்போ தான் அந்த பயாப்சியோட அந்த தீவிரம் எனக்கு தெரியுதுன்னா, நான் பாபாவின் பாதங்களை கெட்டியாக பிடித்து கொண்டே பாபா என்ன அற்புதம் நிகழ்த்தினார், அந்த அற்புதத்தை தரிசனம் செய்ய இருக்கிறோம். அடுத்து, கனடாவை சேர்ந்த சகோதரி ஜெயஸ்ரீ கருணாகரன். சகோதரியின் மூலம் நான் இன்னும் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், உங்கள் தேவைகளை அள்ளி கொடுத்து கொண்டிருக்கிறேன், உங்களுக்கு அருளாசிகள் வழங்க காத்து கொண்டிருக்கிறேன்னு பாபா பிரமாதமாக நமக்கு புரிய வைக்கிறார். ஒரு குழந்தை பேசுவதற்கு தாமதமாகிறது, சகோதரியிடம் வருகிறார்கள். சகோதரி 3 விஷயங்களை கொடுத்து அவங்க தாய்க்கு ஒரு விஷயத்தை சொல்கிறார்கள். அந்த அம்மா பிரமாதமாக அதை கடைப்பிடிக்கிறாங்க. பாபா என்ன அற்புதம் நிகழ்த்தினார், அந்த அற்புதத்தை தரிசனம் செய்ய இருக்கிறோம். இப்படி பிரமாதமாக 3 அற்புதங்களை கொடுத்து சாய்நாதர் நமக்கு இன்று மிகப்பெரிய ஆசீர்வாதம் செய்கிறார். அதுபோக நான் போன எபிசோடில் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருந்தேன். ஒரு விரதத்தை பற்றி சொல்லப் போகிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அந்த விரதம் என்ன விரதம்னு கேட்டிங்கன்னா, உணவு விரதம் அல்ல, உணர்வு விரதம். பாபாவுக்கு ஒழுக்கம் ரொம்ப பிடிக்கும் இல்லைங்களா? அதற்காக ஒரு விரதம். அதை நான் பிரமாதமாக சொல்ல போகிறேன். எல்லோரும் கடைபிடிக்க வேண்டும். அதற்காகத்தான் இன்றைக்கி நம்ம சொல்கிறோம். இன்றைக்கி முக்கியமான நாள் இல்லைங்களா? இன்று பொங்கல் திருநாள். அதனால் இந்த அற்புதமான நாளில் நாம் எல்லோரும் சபதம் ஏற்க தயாராக இருப்போம். இன்று துணி பூஜையின் போது அந்த சபதத்தை நாம் எல்லோரும் எடுத்துக்கொள்ளப் போகிறோம். வாங்க, நம்ம வரிசை அற்புதங்களை தரிசனம் செய்வோம். இந்த அற்புதங்களை தரிசனம் செய்வதற்கு முன்னால் நான் உங்களிடம் கேட்டுக்கொள்வதெல்லாம் இந்த நிகழ்ச்சிக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அதை நீங்கள் பிரமாதமாக பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. எதற்காக லைக் செய்ய வேண்டும்? நீங்கள் லைக் பண்ண யூடியூப் ரெக்கமெண்டேஷன் அப்படி வைடு கவரேஜாக போகுது. அப்படி போகும்போது இந்த சாய்நாதரின் அற்புதங்களை எல்லோரும் கேட்பதற்கும் பார்ப்பதற்கும் வழிவகை செய்கிறது அந்த லைக். ஒரு லைக் பண்ணலாமே, பிடித்திருந்தால் ஷேர் பண்ணலாம். ரசிக பெருமக்கள் அத்துணை பேருக்கும் தை திருநாள் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதில் கோபுரம் டிவி பெருமை கொள்கிறது. வாங்க, இப்போ நம்ம வரிசை அற்புதங்களை தரிசனம் செய்வோம். முதல் அற்புதம், கனடாவைச் சேர்ந்த சகோதரி ஜெயஸ்ரீ கருணாகரன் அவர்கள் நம்மிடம் பகிர்ந்து கொண்ட ஒரு பிரமாதமான அற்புதம். சாய்நாதர் இன்னும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார், நம்மோடு தான் இருக்கிறார், நம்மை கண்காணித்து கொண்டிருக்கிறார் அப்படிங்கிறத பிரமாதமாக புரிய வைக்கிறார் சாய்நாதர் இல்லையா? நம்பிக்கையோடு ஒரு பாதங்களை பிடிக்கும்போது அருளாசிகள் அப்படி பிரமாதமாக பொழியும் அப்படிங்கிறத இங்கே புரிய வைக்கிறார். என்ன நடந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா, 1 வருடங்களுக்கு முன்னால் சகோதரி அங்கே ஒரு ஜுவல்லரி வச்சுருக்காங்க கனடாவில். அந்த ஜுவல்லரிக்கு ஒரு தாயும் ஒரு குட்டி பாப்பாவும் வராங்க. அவங்க பொருளெல்லாம் வாங்குகிறாங்க. அந்த குட்டி குழந்தை பயங்கர ஹைப்பராக இருக்கான், ரொம்ப சுறுசுறுப்பாக பயங்கரமாக இருக்கான். அவனை கண்ட்ரோலே பண்ண முடியல, அவனால் பேச முடியல, அவன் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணணும்னு நினைக்கிறத கத்துறான், பயங்கரமாக கத்தி ஏதோ சொல்கிறான். அப்போ தாய் சொல்கிறாங்க, இதாங்க அவனுக்கு பிரச்சனை, அவன் ஹைப்பராக இருக்கிறது கூட நான் சமாளிச்சிருவேன், ஆனால் குழந்தை பேச தாமதமாகிறது, எனக்கு பதில் சொல்ல முடியல, எல்லாரும் கேட்டு என்னை ரொம்ப வருத்தத்தில் ஆழ்த்துகிறார்கள், நான் என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியலன்னாங்க. அம்மா உடனே அவங்க கையில் வந்து பாபாவின் விக்கிரகம் வைத்திருந்தார்கள், அதோடு கூட உதி வைத்திருந்தார்கள்.
சாய்நாத் ஸ்தவன மஞ்சரி நம்ம கோபுரம் டிவியில் பர்ச்சேஸ் பண்ண சாய்நாத் ஸ்தவன மஞ்சரி கனடாவில் சகோதரிகிட்ட கிடைக்கும். சகோதரி வச்சுருந்தாங்க. இது 3ஐயும் அந்த தாயிடம் கொடுத்து இந்த சாய்நாதரை தினமும் வணங்கு. நான் இப்போ உதி கொடுத்துருக்கேன். ஒரு கிளாஸ் தண்ணியில் ஒரு பிஞ்ச் உதி போட்டு குழந்தைக்கு டெய்லி கொடு. இந்த சாய்நாத ஸ்தவன மஞ்சரியை தினமும் படி. அதில் உள்ள சர்வரோக தோஷ நிவாரண ஸ்லோகத்தை 18 முறை எழுது. அம்மா பிரமாதமாக சொல்லி அனுப்புகிறாங்க. 1 வருட காலம் முடிந்து விட்டது. மீண்டும் அதே குழந்தையுடன் அதே தாய் அற்புதமாக அந்த கடைக்கு வருகிறார்கள். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த குழந்தைகிட்ட அந்த ஹைப்பர் விஷயமே இல்லை. அவன் பாட்டு சாஃப்டாக இருக்கான், பிரமாதமாக பேசுகிறான் அம்மாக்கிட்ட. சகோதரிக்கு அப்படி ஒரு சந்தோஷம். அந்த தாய் ஓடி வந்து அம்மாக்கிட்ட சொன்ன விஷயம், சாய்நாதர் கருணை புரிந்தார். நீங்கள் சொன்ன மாதிரி அந்த பாபாவின் விக்கிரகத்தை வைத்து தான் நான் பூஜித்தேன். சாய்நாத ஸ்தவன மஞ்சரி படித்தேன், சர்வரோக தோஷ நிவாரண ஸ்லோகம் எழுதினேன். நீங்கள் கொடுத்த உதியை தண்ணியில் கலந்து என் குழந்தைக்கு கொடுத்தேன். இந்த 1 வருட காலத்தில் என் குழந்தை பேச ஆரம்பித்திருக்கிறான். எனக்கு அவ்வளோ சந்தோஷம். பாபாவுக்கு ஒரு மிகப்பெரிய நன்றியை சொல்ல வேண்டும். எனக்கு இன்னொரு விக்கிரகம் கிடைக்குமா அப்படின்னு அந்த தாய் கேட்டிருக்காங்க. அதோடு அந்த தாய் சொன்ன இன்னொரு விஷயம், அந்த விக்கிரகம் உடைந்து விட்டது. அங்கே தான் பாபாவோட அருளாசைகள் ஸ்டார்ட் ஆகிருக்கு. அந்த குழந்தையின் கர்மாவை சாய்நாதர் பெற்றுக்கொண்டார். பாபாவின் விக்கிரகம் உடைகிறது, பாபாவின் சித்திரம் கிழைகிறதுன்னு நிறையா சகோதரிகள் எங்கிட்ட அழுகுறீங்க. யாரும் அழக்கூடாது. பாபாவின் ஆசீர்வாதங்கள் அதன் மூலமாக நமக்கு கிடைக்கும். நம்முடைய கர்மாவை பாபா பெற்றுக்கொள்வார். நமக்கு வருகின்ற ஒரு பேராபத்தை சாய்நாதர் பெற்றுக்கொள்வார். அதுதான் அந்த விஷயங்கள் நடக்கிறது. இங்கே எப்படி பிரமாதமாக நடத்தி காட்டினார் இல்லையா பாபா. சகோதரி இன்னொரு விக்கிரகம் வச்சுருந்தாங்க, அதை தாய்க்கு கொடுத்தாங்க. எவ்வளோ நன்றியோடு அந்த தாய் இந்த விஷயத்தை அம்மாவிட்ட சொல்லியிருக்காங்க இல்லையா. ஒரு மிகப்பெரிய சந்தோஷமான விஷயத்தை நம்மோடு பகிர்ந்து கொண்டிருக்கிறார்கள் ஜெயஸ்ரீ கருணாகரன் அவர்கள். அம்மாவை பற்றி நான் ஏற்கனவே நிறைய எபிசோடில் சொல்லியிருக்கேன், இருந்தாலும் இப்போவும் சொல்கிறேன். மாமரம் போகும்போதெல்லாம் அவர்களை நினைக்காத நாளே கிடையாது. பாபாவோட மாமரம் தூப்கேடால் அந்த ஷிண்டோன் பிண்டோன் மலையில் இருக்குது. ஒரு 80 அடி பள்ளத்தில் இறங்கி தான் அந்த மாமரத்துக்கு போனோம். அங்கே இறங்குவதற்கு அற்புதமாக படிகள் அமைத்து கொடுத்தவர் இந்த ஜெயஸ்ரீ கருணாகரன் அவர்கள். இந்த அற்புதமான சேவையை அம்மா செய்து கொண்டிருக்கிறார்கள். நிறைய அன்னதானங்கள் செய்கிறாங்க. அதுக்கெல்லாம் அம்மாவுக்கு ஒரு மிகப்பெரிய நன்றியை சொல்லி பாபாவின் ஆசீர்வாதங்கள் அந்த குடும்பத்திற்கு பரிபூர்ணமாக கிடைத்து கொண்டே இருக்க வேண்டும் என்று நம்ம எல்லாம் பிரார்த்தனை செய்வோம். நம்ம இப்படி பிரமாதமான அற்புதத்தை நமக்கு கொடுத்த சாய்நாதர் அடுத்த சகோதரி கோமதியின் மூலமாக எவ்வளோ பெரிய விஷயத்தை புரிய வைக்கிறார் பாருங்கள். நம்பிக்கையோடு பிரார்த்தனை செய்தால் உங்களுக்கு அருளாசிகள் உண்டு. அதைத்தான் சகோதரியின் அற்புதத்தின் மூலமாக நமக்கு புரிய வைக்கிறார். என்ன நடந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா, சகோதரியின் தங்கையின் மகன், அவனுக்கு காலில் ஃப்ராக்சர். ஒரு முறை இல்லை, தொடர்ந்து அந்த இடத்துல ஃப்ராக்சர் நடந்துக்கிட்டே இருக்குது. பாபாட்ட தான் பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்போ மருத்துவமனைக்கு போனால் மருத்துவர்கள் சொன்ன அதிர்ச்சி தகவல், இந்த இடத்துல ஏதோ பிரச்சனை இருக்குது, அந்த டிஷ்யூ எடுத்து பயாப்சிக்கு அனுப்பணும். சகோதரி சொல்கிறாங்க, அண்ணா நம்ம சேனலில் நீங்கள் அடிக்கடி இந்த பயாப்சி பற்றி சொல்லுவீங்க, அப்போல்லாம் எனக்கு அது சீரியஸாக நான் எடுத்துக்கல நான். ஆனால் என் தங்கை சொல்லி அழும்போது தான் அதோட சீரியஸ்னஸ் தெரிஞ்சது. அந்த பயாப்சி எடுத்து அனுப்புகிறாங்கனாலே இந்த கொடியை நோய் கிருமி இருக்கான்னு தான் பார்க்க போகிறாங்கன்னு சொல்லி என் தங்கை அழுதா. நீ அழாதே, பாபா இருக்கார், நான் பாபா கிட்ட பிரார்த்தனை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நேராக பாபாவிடம் வந்து ஒரு பேப்பர் பேனா எடுத்து, பாபா என் தங்கையின் மகனை குணப்படுத்தியதற்கு நன்றி, அவன் காலிலேருந்து பயாப்சிக்கு டிஷ்யூ போயிருக்கு, அதில் ஒன்றுமில்லை என்று நீங்கள் ரிசல்ட் கொடுத்ததற்கு நன்றி நான் எழுதி பாபாவின் பாதங்களில் வச்சுட்டேன்னா. நான் தங்கட்டையும் சொன்னேன், பாபாட்ட நான் சொல்லிட்டேன், பாபாவுக்கு தேங்க்ஸ் பண்ணி லெட்டர் வச்சுட்டேன், ஒன்றும் இருக்காது, நீ கவலையே படாத, அழாதேன்னு சொல்லியிருந்தேன். அன்றே எனக்கு ஒரு மெசேஜ் வருது. என்னுடைய ஃப்ரெண்டு ஒருத்தங்க எனக்கு மெசேஜ் அனுப்புகிறாங்க, சாய் கடிதம்னு அதில் போட்டிருக்கு. நம்ம எழுதின கடிதத்திற்கு சாய்நாதர் பதில் கடிதம் எழுதுகிறார். பாருங்கள் என்ன எழுதியிருக்கு பாருங்கள். எந்த பிரச்சனையும் வராது, கவலைப்படாத. பாருங்கள் எவ்வளோ பிரமாதமாக மெசேஜ் கொடுக்குறாரு பாருங்கள். கடிதத்திற்கு கடிதம் மூலமாகவே பதில். நம்பிக்கையோடு காத்திருக்கிறார்கள். மருத்துவமனைக்கு போகிறாங்க. அம்மா பயாப்சி ரிசல்ட் வந்துருச்சு, டாக்டர் கூப்பிடுறாரு. பயத்துடனே உள்ளே நுழைகிறார்கள். மருத்துவர் சொன்ன விஷயம் பயந்த மாதிரி எதுவுமே இல்லை. அந்த இடத்துல ஒரு பிரச்சனையும் இல்லை, கவலையப்படாதீங்கன்னாங்க. அண்ணா இதை நான் உடனே கோபுரம் டிவியில் சொல்லணும்னு ஆசைப்பட்டேன், அதுக்கு தான் உங்களுக்கு ஃபோன் பண்ணேன்னா, நீங்கள் இதை உடனே சொல்லுங்கள். நம்பிக்கையோடு ஒரு பாதங்களை பிடித்து கொள்ளும்போது, நம்பிக்கையோடு சாய்நாதரை பிரார்த்தனை செய்யும்போது பாபா அற்புத மழையில் நம்மை நனைய வைக்கிறார். சகோதரிக்கும் சில கோரிக்கைகள்லாம் இருக்குது, அதையும் சாய்நாதர் நிறைவேற்றி வைப்பார். ஏன்னா நம்பிக்கையாக சகோதரி ப்ரேயர் பண்ணுறாங்க இல்லையா, அந்த நம்பிக்கைக்கு சாய்நாதர் பரிசு கொடுப்பார்.
அற்புதமாக அருளாசிகளை வழங்குவார் என்பது சத்தியமான உண்மை. கோமதி சகோதரிக்கு கூடிய விரைவில் அந்த பிரமாதமான நற்செய்தி கிடைக்கும். அது இல்லைங்களா? இப்படி பிரமாதமாக 2 அற்புதங்களை நிகழ்த்திய சாய்நாதர் சென்னையை சேர்ந்த சகோதரி சுமதி அவர்களுக்கு அமர்க்கலப்படுத்தியிருக்காருங்க. 3 அற்புதங்கள். சகோதரி என்கிட்ட ஆரம்பிக்கும் போது அண்ணா சாரி கேட்டுக்கிறேன், நான் உங்கள்கிட்டையும் பாபாட்டையும். இந்த அற்புதங்கள் நடந்து 1 வருஷம் ஆக போது, நான் இப்போ தான் லேட்டாக சொல்கிறேன், அதுக்காகத்தான் நான் சாரி கேட்குறேன். பாபாவின் அற்புதங்கள் உடனே சொல்லணுங்கிறது நல்ல விஷயம். ஆனால் நீங்கள் எப்போ சொல்லணுங்கிறது முடிவு பண்ணுறதே சாய்நாதர் தான். இந்த காலகட்டத்தில் தான் சொல்ல வேண்டும். ஏன்னா அவர் யாருக்காக இதை சொல்ல வைக்கிறார்ன்றது அவருக்கு மட்டும்தான் தெரியும். ஏன்னா உங்கள் விஷயம் அப்படி பிரமாதமான விஷயம் இல்லையா? உங்கள் அற்புதத்தின் மூலமாக 3 விஷயங்களை தெளிவுபடுத்துகிறார் சாய்நாதர். 1, நியாயமாக உங்களுக்கு கிடைக்க வேண்டியது உங்களை வந்து சேரும். பிரமாதமாக செய்கிறாரா? அடுத்து, நீங்கள் பேசுவதை நான் கேட்டுக்கொண்டிருக்கிறேன். அற்புதமாக சொல்கிறாரு. அடுத்து, உங்கள் தேவைகள் என்ன, அதை நான் அற்புதமாக தருவேன், தேடி வந்து தருவேன்கிறார் சாய்நாதர். அதுதான் சாய்நாதர். இப்படி சகோதரிக்கு 3 அற்புதங்கள் செய்த சாய்நாதருக்கு நன்றி சொல்லி ஃபஸ்ட்டு அற்புதத்தை நம்ம தரிசனம் செய்ய இருக்கிறோம். முதல் அற்புதம், சகோதரி ஒரு 22 வருஷங்களுக்கு முன்னால் நடந்த ஒரு விஷயத்தை நம்மகிட்ட ஃபஸ்ட்டு பகிர்ந்துக்கிறாங்க. அதன் பிறகு இப்போ நிகழ்காலத்துக்கு வருகிறார்கள். 22 ஆண்டுகளுக்கு முன்னால் இவங்க கல்லூரியில் படிச்சுக்கிட்டு இருக்கும்போது அவங்க அம்மா ஒரு லேண்ட் வாங்குகிறாங்க. அவங்க நெய்பர் ஒருத்தங்க அந்த ஏரியாவில் லேண்ட் வாங்கி வீடு கட்டிட்டு போயிருக்காங்க. அந்த கிரகப்பிரவேசத்துக்கு போனவங்க இந்த ஏரியா நல்லா இருக்கேன்னு சொல்லும்போது, பக்கத்துலேயே ஒரு லேண்ட் இருக்குது, வாங்கிக்கிறீங்களா? ஸ்டேஷனுக்கு இந்த பக்கம் நம்ம இருக்கோம், ஸ்டேஷனுக்கு அந்த பக்கம் லேண்ட் இருக்குது, 2.5 lakhs தான் வாங்கிக்கோங்க அப்படின்னாங்க. சகோதரி கூட கோவம் வந்தது. என்னம்மா 2.5 லட்ச ரூபா கொண்டு போய் இதில் போடணுமாம்மான்னு. அப்போ பாட்டி இருந்தாங்களாம். அவங்க சொல்கிறாங்க, கிடையாது, லேண்டில் போட்டால் நமக்கு நல்ல லாபம், அது உங்களுக்கு பின்னாடி சொத்தாக நமக்கு கிடைக்கும், அதனால் அது வாங்குவோம்னு சொல்லிவிட்டு ட்ரை பண்ணி அதை வாங்கிட்டாங்க. அன்றைக்கி அந்த டாக்குமெண்ட்லாம் வந்தது, அதை எடுத்து உள்ளத்துக்கு வச்சாங்க. அதுக்கப்புறம் மறந்துட்டாங்க. இப்படி ஒரு லேண்ட் இவங்கள்ட்ட இருக்கிறதே மறந்துட்டாங்க. இப்போ 22 ஆண்டுகள் கழித்து இப்போ வீட்டில் எதையோ தேடும்போது அந்த டாக்குமெண்ட்ஸ் கிடைக்கிது. ஆகா, நம்ம இப்போ ஒரு லேண்டு வச்சுருந்தோமே, இதை பற்றி நம்ம யோசிக்கவே இல்லையே. அப்போ சகோதரி சுமதியும் கூட்டிகிட்டு அந்த ஆண்டியை தேடிட்டு போகிறாங்க. ஏன்னா இவங்க 22 வருஷமாக அவங்களையும் போய் பார்க்கல, கஷ்டப்பட்டு அந்த வீட்டை கண்டுபிடிச்சாச்சு. அப்போது அவங்க கேட்குறாங்க, நீங்கள் ஒரு லேண்டு வச்சுருந்தீங்களா, அது விற்றுட்டிங்களா? இருக்கா? அதை பார்க்க தான் நாங்கள் வந்திருக்கோம். வாங்க போகலாம், போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த ஸ்டேஷனை தாண்டி அந்த பக்கம் இறங்குனா இவங்க 22 வருடங்களுக்கு முன்னால் பார்த்த ஊரே இல்லை. இப்போ பிரம்மாண்டமாக மாறிடுச்சு. தெரு பேரெலாம் போட்டு என்னெல்லாமோ இருக்குது. இவங்களுக்கு கண்டுபிடிக்கவே முடியல இடத்த. சரி, இவங்கள்ட்ட விற்றவங்களோட நம்பர் இருக்குது, அவருக்கு ஃபோன் பண்ணால் அவர் ரெஸ்பாண்டாக பதில் சொல்லவே இல்லை. அவர் என்னமோ பேசிக்கிட்டு இருக்கார், நார்த்தூரில் இருக்கேங்க, நான் வர முடியாது, அப்படி இப்படி என்னமோ சொல்லிக்கிட்டு இருக்காரு. என்ன பண்ணுறதே தெரியல. ஒரு 15 நாள் கழிச்சு வேணால் ஃபோன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. சரி, 15 days கழித்து பேசுவோம்னு சொல்லிவிட்டு இவங்க வீட்டுக்கு வந்துட்டாங்க. வந்தவுடனே அம்மாட்ட சொன்னாங்க, என்னம்மா அது, நம்ம லேண்டு இருந்தும் இப்போ இல்லைங்கிற மாதிரி நிலைமையில் இருக்கேம்மா, என்னம்மா பண்ணுறதுன்னு. நீ பாபாவை நம்புறே இல்லை, பாபாவுக்கு நீ ப்ரேயர் பண்ணு, பாபா நமக்கு வழிகாட்டுவார், நமக்கு வேண்டியதை, நமக்குன்னு உள்ளதை நமக்கு பெற்றுக் கொடுப்பார் சாய்நாதர். அம்மா அழகாக சொன்னாங்க. சகோதரி உடனே வீட்டுக்கு வந்தாங்க. பிரம்ம முகூர்த்த பூஜை, 5 விளக்கு பூஜை பிரமாதமாக பண்ணேண்ணா. பாபா, இந்த லேண்டை எங்களுக்கு மீண்டும் பெற்றுக் கொடுங்கள், எங்கே இருக்குன்னே தெரில எங்களுக்கு அப்படின்னு சொல்லி பாபாட்ட ப்ரேயர் பண்ணேன். 5 நாள் முடிஞ்சவுடனே அந்த ஆண்டி திருப்பி ஃபோன் பண்ணுறாங்க. அம்மா, அந்த லேண்டு விற்றாரில் அவங்க பிரதரை மீட் பண்ணேம்மா, அவருடைய லேண்டிலேருந்து 3வது லேண்டு தான் உங்கள் லேண்டாக, இப்போ பார்க்கலாம், வர்றீங்களா? உடனே 2 பேர் கிளம்பி வந்துட்டாங்க. வந்து இந்த இடத்தை பார்க்கிறார்கள். பார்த்தா அந்த இடத்துக்கு பின்னாடி அந்த ஏரியாவில் கொஞ்சம் பெரிய ஆள், அரசியல் புள்ளி, அவர் வீடு கட்டிகிட்டு இருக்காரு. அவருடைய அந்த ரப்பிஷெல்லாம் தூக்கி இவங்க கிரவுண்டில் தான் போட்டிருக்காரு. அப்போ அந்த சூப்பர்வைசர் கூப்பிட்டு சொல்கிறாங்க, சார் இந்த ரப்பிஷில் எடுத்துட முடியுமா, நாங்கள் வேலி போட போகிறோம். சரிங்க, நான் ஓனர்கிட்ட சொல்கிறேங்க. இப்போ அந்த ஓனர் ஃபோன் பண்ணுறாரு சகோதரியின் தாய்க்கு, மிரட்டும் துணியில் பேசுகிறார். அம்மா, அந்த இடம் நானே எடுத்துக்கிறேன், ஒரு ரேட் போட்டு சொல்லுங்கள், அந்த ரேட் கொடுத்து நான் எடுத்துக்கிறேன். இல்லைங்க, நான் விற்கிற மாதிரி இல்லைங்க. விற்கிற மாதிரி இல்லைன்னு நீங்கள் சொல்லக்கூடாது, அது எனக்கு கொடுக்கணும் நீங்கள் அப்படிங்கிறாரு. அந்த ஒரு ஏரியாவில் பெரிய ஆள் வேறு. அப்போ சொந்தக்காரங்களாம் சொல்கிறாங்க, பேசாமல் கொடுத்துருங்க, எதுக்கு அவங்களாம் பகைச்சிக்கிறீங்க, கொடுத்துருங்கங்கிறாங்க. சில பேர்லாம் சொல்கிறாங்க, இந்த இடம் உங்களுக்கு கிடைக்கவே கிடைக்காதுங்க, அவர் எடுத்துகிட்டு போயிடுவார் அவர், இந்த மாதிரிலாம் சொல்கிறாங்க. சகோதரி அம்மாவிடம் தான் திருப்பியும் கேட்கிறார்கள், அம்மா என்னம்மா பண்ண போகிறோம், நம்ம இப்போ லேண்டு கண்டுபிடிச்சிட்டோம், ஆனால் நமக்கு இல்லை போல் இருக்கேம்மா, அதுன்னு. நமக்கானது நமக்குத்தான் சாய்நாதர் நமக்கு பெற்றுக் கொடுப்பார், நம்பிக்கையோடு பூஜை பண்ணுனாங்க அம்மா. மீண்டும் சகோதரி பிரம்ம முகூர்த்த பூஜை, சர்வரோக தோஷ நிவாரண ஸ்லோகம், 5 விளக்கு பூஜை, சாய்நாத ஸ்தவன மஞ்சரி எல்லாத்தையும் கையில் எடுத்தார்கள். இந்த பூஜையெல்லாம் முடிந்தது.
எந்த ஆள் ஃபோன் பண்ணி மிரட்டி எனக்கு தான் அந்த லேண்ட் வேணும்னாரோ அவரே ஃபோன் பண்ணி அம்மா எனக்கு அந்த இடம் வேண்டாம்மா, நீங்கள் எடுத்துக்கங்கம்மா, நீங்கள் வேலி போட்டு நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க, எனக்கு அந்த இடம் வேண்டாம், நான் எல்லாத்தையும் எடுத்து க்ளீன் பண்ணி கொடுத்துட்றேன். இது என்ன நடந்தது? அப்பா இருக்கார் இல்லைங்களா, அவர் அந்த ஆசீர்வாதத்தை கொடுக்க மாட்டாரா? நமக்குன்னு உள்ளது நமக்கு தான். அவர் பாபா தெளிவாக சொல்லுவார், உனக்கு நியாயமாக கிடைக்க வேண்டியது உனக்கு கிடைக்கும், அதை நான் கிடைக்க செய்வேன். பிரமாதமாக சொல்கிறார் இல்லைங்களா. உன் விதியோடு கவலைகளையும் மாற்றும். என்னது? பாபாவின் அருளாசிகள் இல்லையா? பிரமாதமாக டைட்டில் சொன்னார் இல்லையா, என் அருளாசிகள் உன் விதியோடு உன் கவலைகளையும் மாற்றும். பிரமாதமாக சொல்கிறார் சாய்நாதர் இல்லைங்களா. அதை நிறைவேற்றி காட்டியிருக்கிறார் சாய்நாதர். எவ்வளோ பெரிய கவலையில் இருந்தாங்க. லேண்டு கிடச்சிருச்சு, ஆனால் அந்த லேண்டு நமக்கு இல்லை, அப்படி ஒரு நிலைமையில் இருக்காங்க. ஆனால் அதை பெற்றுக் கொடுத்திருக்கிறார் சாய்நாதர். நியாயமாக சேர வேண்டியதை நமக்கு பெற்றுக் கொடுப்பார் சாய்நாதர், நம்பிக்கையோடு ஒரு பாதங்களை பிடித்து கொள்ளும்போது இல்லைங்களா. இப்படி பிரமாதமாக 3 அற்புதங்கள் கொடுத்துருக்கிறார். இன்னும் சகோதரிக்கு 2 அற்புதம் இருக்குது. துனி பூஜையின் தரிசனத்திற்கு பிறகு அந்த 2 அற்புதத்தையும் தரிசனம் செய்ய போகிறோம். பிரமாதமான 2 அற்புதங்கள் அதை தரிசனம் செய்ய இருக்கிறோம். அதுக்கு முன்னாடி நான் இன்ட்ரோவில் சொன்ன மாதிரி அந்த விரதத்தை பற்றி சொல்லப் போகிறேன். கவனமாக கேளுங்கள். இன்றைக்கி துனி பூஜையில் நம்முடைய சங்கல்பமே அதுதான். துனி பூஜையை தரிசனம் செய்யும்போது பாபா இந்த விரதத்தை நான் இனிமேல் மேற்கொள்வேன் அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாரும் சபதம் ஏற்க வேண்டும். அது என்ன விரதம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உணவு சார்ந்த விரதமானு கேட்டால் இல்லை, உணர்வு சார்ந்த விரதம். ஒரு நாள், வாரத்தில் ஒரு நாள். நிறைய பேர் சொல்கிறீங்க, அண்ணா வியாழக்கிழமை நாங்கள் விரதம் இருக்கோம், பாபாவுக்கு தான் விரதம் இருக்கோம். அண்ணா பாபாவுக்கெலாம் நம்ம விரதம் இருக்கக்கூடாது. அவர் தெளிவாக சொல்கிறார், விரதங்களே கிடையாதுன்ட்டார். ஆனால் பாபாவுக்கு பிடிச்ச விரதம் நான் இப்போ சொல்ல போகிறது. ஒழுக்கமாக இருந்தால் பாபாவுக்கு பிடிக்கும். அதை நாம் விரதமாக மேற்கொள்ளும் போது பாபா ரொம்ப ஆசீர்வாதங்களை கொடுப்பார். என்ன விரதம்னு கேட்டிங்கன்னா, நம்மிடம் உள்ள தீய பழக்க வழக்கங்களை ஒதுக்குவது. வாரத்தில் ஒரு நாள் தான், ஒரே ஒரு நாள் மட்டும் ஒதுக்கிடுங்க, அதுக்கப்புறம் ப்ராக்டிஸ் ஆகிடும் பிரமாதமாக. தீய பழக்க வழக்கங்கள், கோபங்கள், கெட்ட செயல்கள், அப்புறம் இந்த செல்ஃபிஷ்னஸ் இருக்கும் சில பேர்கிட்ட, அது எல்லாத்தையும் ஒதுக்கிடுங்க. ஒரு வியாழக்கிழமையும் பாபாவிடம் சங்கல்பம் செய்யுங்கள். இப்போது துனி பூஜை நடக்கும்போது அந்த துனி பூஜையில் பாபாட்ட ஒரு சத்திய வாக்கு கொடுங்க. பாபா, இந்த விஷயங்களை வாரத்தில் ஒரு நாள் நான் ஒதுக்குவேன், அதை நான் விரதமாக மேற்கொள்வேன், உங்கள் ஆசீர்வாதம் எனக்கு வேண்டும். அதற்கும் அவரோட ஆசீர்வாதம் தான் வேணும். ஒரு நல்ல செயல் செய்யும்போது பாபாவின் ஆசீர்வாதங்கள் நம்மை தேடி வரும்னு சொல்லியிருக்கார் இல்லையா, அமர்க்களமாக தேடி வரும். இன்னிலேருந்து நம்ம எல்லாம் ஆரம்பிப்போம். இன்றைக்கி வியாழக்கிழமை இல்லைங்களா, இன்னிலேருந்து இந்த விரதத்தை மேற்கொள்வோம். நம்மிடம் உள்ள தீய பழக்க வழக்கங்கள், கெட்ட செயல்பாடுகள், தீய எண்ணங்கள் எல்லாவற்றுக்கும் ஒரு நாள் விரதம். அப்போ நாள்லேருந்து இருக்கலாமான்னு கேட்டால் அதுவும் வேண்டாம். அப்படி ஒரு நாள் இருக்கும்போது அது ப்ராக்டிஸ் ஆகி அதை பழக்க வழக்கமாகிடும் நமக்கு பிரமாதமாக இல்லைங்களா. அற்புதமாக நாம் எல்லோரும் இன்றிலிருந்து அந்த விரதத்தை மேற்கொள்ள இருக்கிறோம். இது உணர்வு சார்ந்த விரதம். பாபாவின் அருளாசிகளோடு அது தொடர்ந்து இருப்போம். நம்ம இப்போ நான் பேசி முடித்த உடனே துனி பூஜையின் தரிசனம் இருக்குது. இந்த துனி பூஜையில் தான் இந்த சபதத்தை நம்ம மேற்கொள்ள போகிறோம். வாங்க நம்ம அற்புதமாக துனி பூஜையை தரிசனம் செய்வோம். விஷ்ணும் சீவரணம் சர்வஜம் பிரசன்னவதனம் தியாயேதோ சர்வகுணவிடாந்தஹே அத்தியபுரோதேஹே வங்குண சகல விடேதனாஹம் சிருஷ்டாதாமஸ்யாமர்தமானாதாஹ கோபுரம் டிவி சர்வசாயி பக்தமஹாஜனானாம் சர்வேடாம் சககுடும்பானாம் க்ஷேம தைரிய ஆயுள் ஆரோக்கியஸ்வர்யானாம் அபிவர்த்தீர்த்தம் அரோக திடகா திரகாஷித்தீர்த்தம் தனதானிய சிக்ஷந்தான சகல சௌபாட்டியகார்த்தீர்த்தம் தேகாரோக்கியதா மனசந்தோஷ ஞான சாய்நாத பரிபூர்ண அனுகிரக பிரசாதாது கர்ம பித்ரு சாப பாப நிவர்த்தி பிராப்தியர்த்தம் வியாதி ரோக நிவாரண பிராப்தியர்த்தம் மனசங்கட மனக்லேஷ நிவர்த்தி பிராப்தியர்த்தம் மனசந்தோஷகர பிராப்தியர்த்தம் சாய்நாத குருவே நமோ நமக. பாதாரவந்ததோ சதாநாமத்யே கரிஷ்யாமஹ. நிம்பவ்ருக்ஷத்யமூலாதிவாசாத் சுதாஸ்ராவினம் திக்தமப்ய பிரியம் தம்ம தரும் கல்பவ்ருக்ஷாதிகம் சாதயந்தம் நமாமீஸ்வரம் சத்குரும் சாயிநாதம். ஓம் காம் சாயிநாதாய நமகாவும் லக்ஷ்மீ நாராயணாய நமகாவும் கிருஷ்ணராம சிவமாருத்யாதிரூபாய நமகாவும் சேச சாயினே நமகாவும் கோதாவரி தட சிரடிவாசினி நமகாவும் பக்த ஹிருதாலதாத நமகாவும் சர்வ கிருத்வாசினி நமகாவும் பூதாவாசாத நமகாவும் பூத பவிஷ்யத் பௌர்ஜிதாத நமகாவும்
காலாதீதாது நமகாவும் காலாத நமகாவும் காலகாலாத நமகாவும் காலதர்ப்பதமனாத நமகாவும் மிருத்யுஞ்சயாத நமகாவும் அமர்தியாய நமகாவும் மிருத்யாபயப்பிரதாத நமகாவும் ஜீவாதாராஜ நமகாவும் சர்வாதாராஜ நமகாவும் பக்தாவன சமர்தாத நமகாவும் பக்தாவன பிரதிங்காத நமகாவும் அன்னவஸ்ரதாத நமகாவும் ஆரோக்கிய க்ஷேமதாத நமகாவும் தனமாங்கல்யப்பிரதாத நமகாவும் ருப்திஷிதிதாத நமகாவும் புத்திரமித்திரகலத்திர பந்துதாத நமகாவும் யோகே சமகாத நமகாவும் ஆபத் பந்தவாத நமகாவும் மார்க்கபந்தவே நமகாவும் முக்தி முக்தி ஸ்வர்காபவர்கதாத நமகாவும் பிரியாத நமகாவும் பிரீதிவர்தனாத நமகாவும் அந்தர்யாமே நமகாவும் சச்சிதாத்மனே நமகாவும் அனந்தாத நமகாவும் ஆனந்தாத நமகாவும் பரமேஸ்வராத நமகாவும் பரபிரம்மணே நமகாவும் பரமாத்மனே நமகாவும் பரமசுகதாத நமகாவும் பரமேஸ்வராத நமகாவும் ஞானஸ்வரூபிணே நமகாவும் ஜெகதபுத்ரே நமகாவும் பக்தானாம் மாத்ருதாத்ருபிதாமகாத நமகாவும் பக்தபயப்பிரதாத நமகாவும் பக்தபராதிநாத நமகாவும் பக்தா அனுகிரக காதராத நமகாவும் சரணாகதவஸ்திராத நமகாவும் பக்தி சக்தி பிரதாத நமகாவும் ஞான வைராக்கியதாத நமகாவும் பிரேம பிரதாத நமகாவும் சம்சய கிருதய துர்பல்ய பாபகர்ம வாசனா க்ஷயகராய நமகாவும் சாயிநாத குருவே நமோ நமः அநேக கோடி பிரார்த்தனாந்தலிம் சமர்ப்பஜாமி திரியம்பகம் யஜாமகே சுகந்திம் புஷ்டிவர்தனம் உருவாருக்கு விவந்தனா மிருத்யோர்முக்ஷீயமாமிருதாஹாத் தனம் தானியம் வசும் பகவத்ரலாபம் சதசம்மஸ்தரம் தீர்க்கமாது ஞான சாயிநாத பரிபூர்ண அனுகிரக பிரசாத பல சித்திரஸ்து. ஸ்ரீனிவாசாய வித்மஹே சச்சிதானந்தாய தீமஹே தன்னோ சாயி பிரச்சோதயாத். சச்சிதானந்த ஸ்வரூப சாயிநாத குருவே நமோ நமः. ஈசான சர்வவித்யானாம் ஈஸ்வர சர்வபூதானாம் பிரம்மாதிபதி பிரம்மணோதிபதி பிரம்மா சிவோமே அஸ்து சதா சிவோம். சாய்நாத் மகாராஜ் கி ஜெய். அனைவருக்கும் ஞானசாய் பாபாவின் ஆசீர்வாதம் பரிபூரணம். இனிய தை பொங்கல் நல்வாழ்த்துக்கள். பாபாவின் ஆசீர்வாதம் பரிபூரணம். ஜெய் சாய்ராம். நமஸ்தே ஸ்ரீமஹாவின் விஸ்வேஸ்வராய மகாதேவாய த்ரியம்பகாய திரிபுராந்தகாய திரிகாலாக்ஞானாய காலாக்ஞுத்ராய நீலகண்டாய மிருத்யுஞ்சயாய சர்வேஸ்வராய சதாசிவாய ஸ்ரீமன் மகாதேவாய நமः. ஸ்ரீனிவாசாய வித்மஹே சச்சிதானந்தாய தீமஹே தன்னோ சாயி பிரச்சோதயாத். சச்சிதானந்த சத்குரு சாய்நாத் மகாராஜ் கி ஜெய். அனைவருக்கும் ஞான சாய் பாபாவின் ஆசீர்வாதம் பரிபூரணம். அற்புதமாக துனி பூஜையின் தரிசனம். சாய்நாதரின் ஆசீர்வாதங்கள் நமக்கு பரிபூர்ணமாக உண்டு. இந்த அற்புதமான துனி பூஜைக்காக ஞானசாய் பாபாவுக்கு மிகப்பெரிய நன்றியை சொல்லி, துனி பூஜையை செய்து கொடுத்த குருஜிக்கு ஒரு மிகப்பெரிய நன்றியை சொல்லி, இந்த விரதம் கான்செப்டை நமக்கு அனுப்பி வச்சது ஸ்ரீதேவின்னு ஒரு சகோதரி தான் அனுப்பிச்சி வச்சாங்க. அண்ணா இந்த விரதம் இருக்கலாமே என்ன அப்படின்னு கேட்டாங்க. எனக்கு ஒரு நாள் அது எண்ணத்தில் இருந்தது. அதை பாபா கரெக்டாக மெட்டீரியலைஸ் பண்ணியிருக்கார். இன்றைக்கி ஒரு அற்புதமான நாளில் இந்த விரதத்தை பற்றி பேசுவதற்கு நமக்கு ஒரு ஆசீர்வாதம் கொடுத்திருக்கிறார். அதை மேற்கொள்வதற்கு நமக்கு மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை கொடுத்திருக்கிறார். சாய்நாதருக்கு நன்றி சொல்லி சகோதரி சுமதியினுடைய இன்னும் 2 அற்புதங்களை நம்ம கண்டினியூ பண்ணுறோம். சகோதரிக்கு வெட்டிங் டே வந்தது. நம்ம எல்லாருமே இந்த வெட்டிங் டேவா பர்த்டேவா அன்றைக்கி நம்ம ஒரு ஆசீர்வாதம் நம்ம பாபாட்ட எதிர்பார்க்குறோம். பாபா உங்களுடைய ஆசீர்வாதம் வேண்டும். இன்றைக்கி நான் கோயிலுக்கு வருவேன், எனக்கு மஞ்சள் கலர் பூ கொடுங்க, ரெட் கலர் பூ கொடுங்க, இதெல்லாம் நம்ம கேட்டுக்கிட்டு இருக்கோம் பாபா கிட்ட. சகோதரி அடிஷ்னலாக ஒரு விஷயம் கேட்டாங்க. இந்த தெருக்களில் பொது இடங்களில் உள்ள விக்கிரகங்களை நாம் வைத்து கொள்ளலாமா? ஷார்ட்ஸில் கூட நம்ம போட்டிருந்தோம். அது சகோதரி அதைத்தான் பரிசாக கேட்டார்கள். இன்றைக்கி உங்கள் ஆலயத்துக்கு வருவேன், அங்கே சரௌண்டிங்கில் எங்கேயாவது ஒரு பாபா விக்கிரகம் எனக்கு கிடைக்கணும், உங்கள் ஆசீர்வாதம் வேணும் பாபா, இதெல்லாம் சொல்லிட்டு கோயிலுக்கு போயிட்டாங்க. மகனை கூட்டிகிட்டு தான் போனாங்க. கோயிலில் இறங்கி உள்ளே போகிறாங்க. அங்கே ஒயிட் கலர் பூ இருக்குது, ரெட் கலர் பூ இருக்குது, பிங்க் கலர் பூ இருக்குது, எல்லா பூவும் இருக்குது. எல்லோ பூ மட்டும் இல்லை. சகோதரிக்கு மிகப்பெரிய வருத்தம். என்னப்பா நான் இவ்வளோ தூரம் கேட்டேன், நீங்கள் எல்லோ பூவே எனக்கு கொடுக்கலையாப்பா, உங்கள் ஆசீர்வாதம் எனக்கு கிடைக்காதா? இந்த மாதிரி சகோதரி கேட்குறாங்க. சகோதரி உள்ள கோயில் உள்ள தேடுறாங்க, எங்கேயாவது ஒரு விக்கிரகம் யாராவது வச்சுட்டு போயிருப்பாங்களா, அப்போ அதுவாது எனக்கு கொடுப்பீங்களா? பார்த்தா அதுவும் அன்றைக்கி கிடைக்கல. சகோதரி அங்கே நின்று மனதார சண்டை அப்பாட்ட, இது நீங்கள் கொடுப்பீங்களா மாட்டிங்களா, எனக்கு உங்கள் ஆசீர்வாதம் வேணும் அப்படின்னு சொல்லிவிட்டு கோபமாக சகோதரி கோயிலேருந்து வெளில வராங்க.
வண்டியை ஸ்டார்ட் பண்ணுற நேரத்தில் இந்த பேப்பர் பொறுக்குவாங்க இல்லையா, ஒரு வயதான தாத்தா அங்கேருந்து வராரு, வந்து எனக்கு டீ சாப்பிட்ணும் காசு கொடு அப்படிங்கிறாரு. சகோதரி பாபா மேலே உள்ள கோவத்தில் அப்படி பர்ஸை திறந்தாங்க, உள்ளேருந்து ஒரு 10 ரூபா எடுத்தாங்க, இந்தாங்கப்பா அப்படின்னு கொடுத்துட்டு வண்டியை ஸ்டார்ட் பண்ணுறதுலேயே முறமாக இருந்தாங்க. அந்த தாத்தா சிரிச்சுக்கிட்டே இப்படி கை காமிச்சிட்டு மகனை பார்த்து இப்படி கை காமிச்சிட்டு போயிட்டே இருந்துட்டார். அவர் நவுந்த உடனே தான் சகோதரி உணர்கிறார்கள், ஐயோ அப்பாவை மிஸ் பண்ணிட்டோமே, ஆசீர்வாதம் ஆசீர்வாதம் கேட்டோமே, நேரம் வந்து கொடுத்துருக்காரு, நம்ம விட்டுட்டோமே நினைக்கிறாங்க சகோதரி. திரும்பி பார்த்தா அந்த தாத்தாவை காணோம். மனதில் வருத்தம், அப்பா நான் உங்கள்கிட்ட ஆசீர்வாதம் கேட்டேன், அழகாக கொடுத்தீங்க, நான் மிஸ் பண்ணிட்டேன்ப்பா, சாரிப்பா மன்னிச்சிக்கங்கம்மா சொல்லிட்டு வண்டி எடுக்கிறாங்க. ஒரு 100 ஃபீட் தான் போயிருப்பாங்க. அங்கே ஒரு வேப்ப மரம் இருக்கான். வேப்ப மரத்துக்கு கீழே இந்த ஆரஞ்சு கலர் பாபா அற்புதமாக சகோதரி வண்டியை நிப்பாட்டினாங்க, ஓடி போய் தூக்கிட்டு வந்துட்டாங்க. மகன் கூட சொன்னான், என்னம்மா அது ரோட்டில் நிற்கிற சிலையெல்லாம் எடுக்கிறீங்க நீங்கள்? என்ன இல்லைடா, நான் அப்பாட்ட கேட்டேன், எனக்கு கொடுத்துட்டாருறான்னாங்க. அதுதான் சாய்நாதர். ஆசீர்வாதங்கள் கோயிலில் வச்சு தான் கிடைக்கணும்னு இதாக இருக்கா? அப்படிலாம் கிடையாது. எங்கே வேணாலும் கொடுப்பார் சாய்நாதர் ஆசீர்வாதம். நீ கோயிலில் கேட்ட, பூவாக கேட்ட, ஆசீர்வாதம் கேட்ட, நான் உனக்கு ஆசீர்வாதம் அற்புதமாக வெளியில் வந்தவொடனே கொடுத்தாரா? நீ என்ன கேட்ட? விக்கிரகம் கேட்ட, அது இங்கே தான் இருக்கணுமா? கிடையாது. நீ என்ன கேட்ட? பொது இடங்களில் தானே கேட்ட. எப்படி அற்புதமாக உனக்கு வேப்பமரத்து அடியிலே கொடுத்தேன் பாரு. அதான் சாய்நாதர். நாம் பேசுவதை கேட்டுக்கொண்டிருக்கிறார் சாய்நாதர். அற்புதமாக சகோதரிக்கு அந்த ஆசீர்வாதத்தை கொடுத்தார். இப்படி பிரமாதமாக அந்த வெட்டிங் டே அப்படி ஆசீர்வாதம் கிடைச்சதுன்னா, சகோதரி ஒரு ஸ்கூலில் வேலை பார்க்குறாங்க, டீச்சராக தான் ஒர்க் பண்ணுறாங்க. அதுவே பாபா கொடுத்த ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதம் சகோதரிக்கு. கணவர் ஒரு கடத்தில் வேலையை விட்டுருமான்ட்டார். சகோதரி பாபாட்ட தான் எழுதி வச்சாங்க, என் கணவர் மனம் மாறி என்னை வேலைக்கு போக சொல்வதற்கு நன்றி அப்படின்னு சொல்லி லெட்டர் எழுதி பாபாட்ட வச்சாங்க. அது நடந்தது, நடத்தி காட்டினார் சாய்நாதர். அமர்க்கலாமாக கணவரே கூப்பிட்டு வேலைக்கு போக மாட்டார். பாருங்கள் எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம் இல்லைங்களா? இதெல்லாம் நடக்கும். இன்றைக்கி நிறைய சகோதரிகள் இந்த பிரமாதமான விஷயத்தை செய்கிறீர்கள். பாபா எனக்கு செய்து கொடுத்ததுக்கு நன்றி எழுதி பாபாவின் பாதத்தில் வைக்கிறீர்கள். சாய்நாதரின் ஆசீர்வாதம் பரிபூர்ணமாக கிடைக்கிறது. இப்படி பிரமாதமாக வேலைக்கு சென்று கொண்டிருக்கும் சகோதரி அன்றைக்கி இந்த வருஷத்தினுடைய கடைசி நாள் ஸ்கூலுக்கு கிளம்பிட்டு இருக்காங்க. சகோதரிக்கு ஒரு 10 நாளாக தொடர்ந்து ஒரு மெசேஜ் வந்துக்கிட்டே இருக்குது. வெற்றிலை தீபம் ஏற்று, வெற்றிலை தீபம் ஏற்று, முருகப்பெருமான் சம்பந்தமான மெசேஜ் வந்துக்கிட்டே இருக்குது. சகோதரிக்கு அந்த வெற்றிலை தீபம் என்னென்னு தெரியல. நேராக அப்பாட்ட போய் நின்னாங்க, அப்பா இந்த மெசேஜ் இப்படி வந்துக்கிட்டே இருக்குது, இது நீங்கள் தான் அனுப்புகிறீங்க, நல்லா தெரியும் எனக்கு, ஏன்னா முருகனும் நீங்களும் ஒன்று தான், கோபுரம் டிவியில் அண்ணா சொல்லிகிட்டே இருக்காரு, எனக்கு இதை உணர்த்துங்கள். இந்த பூஜை செய்கிறதுக்கு என்னென்ன வேணும்னு ஒரு சகோதரியை கேட்டிருக்கேன், அவங்க சொல்லட்டும், நான் எல்லாத்தையும் வாங்கி நான் கண்டிப்பாக செய்கிறேன்ப்பா, உங்களுடைய ஆசீர்வாதத்தோடு செய்கிறேன், உங்களை ஆசீர்வாதம் எனக்கு வேண்டும் அப்பாட்ட சொல்லிவிட்டு சகோதரி ஸ்கூலுக்கு கிளம்புறாங்க. வழியிலே இந்த சகோதரி எல்லா விஷயத்தையும் சொல்கிறாங்க, அம்மா இந்த மாதிரிலாம் செய்யலுமா, வெத்தலை தீபம் அப்படி ஏற்றணும், ஒரு வேல் வேண்டும் அப்படிங்கிறாங்க. ஐயோ நம்மள்ட்ட வேல் இல்லையே, சரி இன்றைக்கி லாஸ்ட் டே தான் ஸ்கூலுக்கு முடித்த பிறகு கடைக்கு போய் நம்ம ஒரு வேல் வாங்கிட்டு வந்துடுவோம், இன்றைக்கே பூஜையை செஞ்சுருவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு சகோதரி ஸ்கூலுக்கு போயிட்டாங்க. லாஸ்ட் டே ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் கிஃப்ட்டு கொடுப்பாங்களாம் மிஸ்ஸுக்கு. சகோதரி வேலை பார்க்குற ஸ்கூலில் அது ஒரு பிரமாதமாக பண்ணுறாங்க குழந்தைங்களாம். சகோதரி கிஃப்ட்டு வருது. ஒரு ஸ்டூடெண்ட் மட்டும் எல்லா டீச்சருக்கும் கிஃப்ட்டு கொடுத்துருக்காரு, பிரின்ஸிபல் உட்பட அத்தனை பேருக்கும். எல்லாம் பிரின்ஸிபல் டேபிளில் கொண்டு போய் வச்சாங்க. மேடம் இந்த கிஃப்ட் வந்து இந்த கிஃப்ட் வந்ததுன்னு. ஏமா ஒரு பையன் மட்டும் எல்லோரும் கொடுத்தான்ல, அது என்னென்னு ஓப்பன் பண்ணி பார்ப்போம் அப்படிங்கிறாங்க மிஸ்ஸு. அது ஓப்பன் பண்ணால் உள்ள வேல். சகோதரி துள்ளி குதிச்சிட்டாங்க, தேங்க்யூ பாபா தேங்க்யூ பாபாங்கிறாங்க. அப்போ சக டீச்சர்லாம் என்னம்மா அது சுமதி இப்படி கத்துற, என்னாச்சு, ஏன் இவ்வளோ சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு கேட்டால், இல்லை நான் இன்றைக்கி தான் அப்பாட்ட கேட்டேன், உங்களோட ஆசீர்வாதத்தோடு இந்த பூஜையை பண்ணணும், எனக்கு ஆசீர்வாதம் பண்ணுங்கன்னு சொன்னேன், இப்போ வேலை கொடுத்து எனக்கு ஒரு ஆசீர்வாதம் பண்ணிட்டார், நான் இந்த பூஜையை செய்வேன். பாபா பாருங்கள் எப்படி ஆசீர்வாதம் பண்ணுறாரு பாருங்கள், நான் தான் இந்த பூஜையை செய்ய சொன்னேன் உன்னை, உனக்கு வேல் வேணுமா நான் தரேன் அப்படின்னு சொல்லி ஒரு மாணவனின் மூலமாக கிஃப்டாக கொடுத்து எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம் பண்ணிட்டாருங்க. அதுதாங்க சாய்நாதர். நம் தேவைகள் அறிந்து அருளும் தெய்வம் சாய்நாதர். அதான் நிரூபித்தார் இல்லைங்களா? சகோதரி சுமதியின் அற்புதத்தின் மூலமாக 3 விஷயங்களை நமக்கு புலப்படுத்தினார். நியாயமான தேவைகள், உன்னை வந்து சேர வேண்டிய விஷயங்கள் உன்னை வந்து சேரும், உனக்கானது உனக்கு மட்டும்தான், பிரமாதமாக சொல்கிறாரு. அடுத்து நாம் பேசுவதை கேட்டுக்கொண்டிருக்கிறார் சாய்நாதர். அற்புதமாக நமக்கு என்ன வேணுமோ அதை அள்ளி கொடுக்கிறார். அடுத்து தேவைகளை அருளும் அற்புதமான தெய்வம்னு ப்ரூவ் பண்ணுறார் நமக்கு. அடுத்த சகோதரி ஜெயஸ்ரீ கருணாகரன் மூலமாக அந்த குழந்தை பேசுவது தாமதமாவதை தடுத்து பேச வைத்தார் அந்த குழந்தையை இல்லைங்களா?
இன்றைக்கி பிரார்த்தனையும் அதுக்கு தான். பேசுவது தாமதமாகும் அத்துணை குழந்தைகளும் அற்புதமாக பேச வேண்டும், மேடை பேச்சாளராக மாற வேண்டும் அத்தனை பேரும். அந்த ஆசீர்வாதம் உங்களால் தான் முடியும் பாபா, பண்ணுங்க பாபான்னு ஒரு பிரார்த்தனை. அடுத்து கோமதி சகோதரியின் மூலமாக நம்பிக்கையோடு எழுதி வைத்த கடிதத்திற்கு பாபா பதில் கடிதம் எழுதி ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை செய்கிறார். இதெல்லாம் இவங்களுக்கு மட்டும்தான் நடக்குமான்னு கேட்டால் இல்லை, நம்ம எல்லாருக்கும் உண்டு. அத்தனை பேருக்கும் ஆசீர்வாதங்கள் கொடுக்க சாய்நாதர் காத்து கொண்டிருக்கிறார். நம்ம போய் எடுத்துக்க வேண்டியதான். அவர் தான் சொல்கிறாரு, என் கஜானா நிரம்பி வடிகிறது எடுத்துக்கொள்ளுங்கள்ங்கிறாரு. நான் மீண்டும் மீண்டும் திரும்ப சொல்கிறேன், அந்த கஜானாவில் காசெல்லாம் இல்லை, பாபாவின் அருள் ரொம்பி வழிகிறது, போய் பெற்றுக்கொள்ளுங்கள். பாபாவின் அருள் கிடைச்சதுன்னா பொருளெல்லாம் நம்மை தேடி வரும். நீ என்னெல்லாம் கேட்குறியோ அத்தனையும் உன்னுடைய தேவையாக இருந்தால் சாய்நாதர் அள்ளி கொடுப்பார். தேவைகளை அருளும் அற்புதமான தெய்வம் சாய்நாதர். இன்றைக்கி பிரமாதமாக 3 சகோதரிகள் அற்புதங்களை கொடுத்து நமக்கு ஒரு விரத முறையை கற்றுக் கொடுத்து சாய்நாதர் நமக்கு கொடுத்த மிகப்பெரிய அருள் வாக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா, என் அருளாசிகள் உன் விதியோடு உன் கவலைகளையும் மாற்றும்ங்கிறார். எப்படி மாற்றி கொடுத்தார் இல்லையா அந்த சகோதரிகளுக்கு, அதே போல் உங்கள் அத்தனை பேருக்கும் இந்த அருளாசிகள் கிடைக்கும். சத்தியமான உண்மை. அடுத்த எபிசோடு பாருங்கள், அமக்கலப்படுத்துகிறார் சாய்நாதர். 3 சகோதரின் அற்புதங்களை நமக்கு கொடுத்து நம்மை மகிழ்ச்சி கடலில் ஆழ்த்துகிறார். இப்போல்லாம் எபிசோட் முடிக்கிறதுக்கு முன்னாடி சர்வரோக தோஷ நிவாரண ஸ்லோகம் சொல்லித்தான் முடிக்கிறோம். இன்றைக்கும் நம்ம ப்ரேயர் பண்ண போகிறோம். எதுக்காகன்னு கேட்டிங்கன்னா, பேசுவது தாமதமாகும் அத்துணை குழந்தைகளும் அற்புதமாக பேச வேண்டும், உங்கள் நாமங்களை சொல்ல வேண்டும் பாபா, அவர்களை பேச வையுங்கள், அமர்க்களமாக பேச வையுங்கள் அப்படின்னு பாபாட்ட ஒரு மிகப்பெரிய பிரார்த்தனையை வைத்து இப்போ நான் ஸ்லோகம் சொல்ல போகிறேன். எல்லோரும் பிரார்த்தனைக்கு தயாராகுங்கள். ஷீரடிபுர வாசினம், கருணாமூர்த்தி ஸ்வரூபம், சர்வரோக தோஷ நிவாரணம், ஷீரடி சாய்நாதன் தரிசனம். அந்த விரதத்தை மட்டும் மறக்காதீர்கள். அந்த உணர்வு சார்ந்த விரதத்தை இன்றிலிருந்து கடைபிடிப்போம். சத்குருவின் கடாட்சம் நமக்கெல்லாம் நிறைஞ்சு கிடச்சிக்கிட்டே இருக்கணும்னு வேண்டிக்கிறேன். அடுத்த எபிசோடில் நிறைய அற்புதங்களோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். ஓம் சாய்ராம். விதம் விதமான பக்தி நிகழ்ச்சிகளை உங்களுக்காக தந்து கொண்டிருக்கிறது உங்கள் கோபுரம் டிவி. உங்களுக்கு பிடித்த நிகழ்ச்சிகளை லைக் செய்யுங்கள், உங்களுக்கு பிடித்த மாணவர்களுக்கு ஷேர் செய்யுங்கள். மேலும் சப்ஸ்கிரைப் செய்வதோடு மட்டுமல்லாது அருகில் இருக்கும் பெல் பட்டனை கிளிக் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ளுங்கள். மற்றும் ஒரு மகிழ்ச்சியான செய்தி, கோபுரம் டிவி ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரில் ஃப்ரீ டவுன்லோட் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை தொடர்ந்து கண்டுகளியுங்கள், பாருங்கள், ரசியுங்கள், பரவசமடையுங்கள். gopuramtv.com. பக்தி பக்திமயம்.